ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா vlog என்ன மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ஸோ இது ஆரம்பத்துலேருந்து நம்மளை பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டாக நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கும். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ உங்களுக்காக தான் மறுபடியும் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கு முன்னால் ஜான்சி தீக்ஷு போட்டிக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜான்சி தீக்ஷு இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் பாப்பாவும் போடுற ஃபன் வீடியோஸ் வரும். அம்மா பொண்ணு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ, எப்படி பாப்பா எப்படி வந்தா என்ன ஏதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் தான். எப்போவுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை விட நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் தான் அதிகமாக இருப்போம். டைம் இருக்காது. ஆனால் இப்போ சரி இந்த வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மோஸ்ட்லி பாப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ரேர் அவள் தூங்குறது. விளையாடிட்டே தான் இருப்பாள், ஏதாவது ஷார்ட்டில் இருப்பாள். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஜிம்முக்கு போகிறதுனால காலையில் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், ஷூட்டிங் வரதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால தூங்கிட்டு இருக்குதா. ஸோ அதனால் சரி ஓகே இப்போ இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டை மாடிக்கு மேலே வந்திருந்தேன் ஆக்சுவலி. ஸோ நல்லா இருந்தது கிளைமேட், கொஞ்சம் வெயில் இல்லாமல். அதனால தான் இங்கே வீடியோ எடுக்கலான்னு வந்திருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து எப்படி நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலி எப்படின்னா பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாப்பா நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறீங்க. சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிதுங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சில பேர் அக்கா எப்படிக்கா ட்ரை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பல பேர் இப்படி நினச்சி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தெரியாதுல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மைண்ட் செட்டில் யோசிச்சுட்ருக்கீங்கல்ல. ஸோ அதுக்காக தான் பாப்பா என்ன நடிச்சிருக்கா, என்னென்ன பண்ணியிருக்கா, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ தான் இது. யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ யூடியூப்பில் வந்து நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த 6,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருஷத்தில் வந்தது. ஸோ அது ஒரு பெரிய 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 சப்போர்ட். சொல்ல போகணுன்னா அவ்வளோ லவ் அண்ட் கேரிங் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சீரியஸாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நான் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 வருஷம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், 1.5 வருஷம். இதில் ரொம்ப பீக்கில் போனது இந்த 1 இயர் தான். ஸோ அந்த ஒரு 3 ஆர் 5 மந்த்ஸ் வந்து பெருசாக என்னை பீக்கில் போடல, நார்மலாக வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், அவ்வளோதான். இந்த 1.5 வருஷத்தில் எனக்கு 6,00,000 ஃபாலோவர்ஸ்ன்றது பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணி இப்போ தான் டச் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி இல்லாமல் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எனக்கு ஒரு 1.5 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி, தேங்க்ஸு. நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா எனக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்தது. பட் இன்றைக்கி வெளியே போகும்போது அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கே போனாலும் நான் அம்மா, அவள் என் பொண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்க நடிக்கிறாங்கல்ல, இவங்களோட அம்மா தான் அவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்தது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா வெளியே போனாலே அம்மா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஜான்சியோட பொண்ணு தீக்ஷன்யா அப்படின்னு சொல்கிறத விட தீக்ஷன்யாவோட அம்மா ஜான்சி அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப 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 நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் ஒரு பெத்த தாய்க்கு ஒரு ஹாப்பின்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய அம்மாக்கள் அப்பாக்களுக்கு இந்த இந்த ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பசங்கன்னு சொல்கிறத விட அவங்களோட அம்மா அவங்களோட அப்பான்னு சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப 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 ஹாப்பினஸ். அது எனக்கு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி வளர்க்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சின்ன வயசில் அவளுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து ரொம்ப குழந்தைக்கு வந்து தேவையில்லாமல் அதிகமாக சொல்லிக் கொடுக்குறீங்க, அப்படிலாம் சொல்லிக் கொடுக்காதீங்க, ஓவர் மெச்சூரிட்டி வந்துட போகுது அப்படின்றா சில பேர் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே குழந்தைக்கு தெரியணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். பட் அது இன்றைக்கி எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? குழந்தைங்க எப்படி எடுத்துப்பாங்க? குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? குழந்தைங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரியாம தான் இருந்தது. ஆனா, இப்ப நான் சொல்லிக் குடுத்த விஷயமா இருக்கட்டும், சொன்ன விதமா இருக்கட்டும், கத்துக் குடுத்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு பாப்பாவுக்கு நான் அம்மா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அவ தான் அம்மாவா இருக்கா. எனக்கு நல்லது, கெட்டது எல்லாமே சொல்லிக் குடுக்குற விஷயமா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், எனக்கு எல்லாம் மோட்டிவேஷன் பண்றா அவ. "நீங்க பண்ணுங்க மம்மி. உங்களால முடியும். உங்களால முடியும். நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். எதுவுமே இல்ல." இப்படிலாம் சொல்றதா இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னோட சிஸ்டர பத்தி நடுவுல நான் சில வீடியோஸ் போட்டிருப்பேன். அவ என் பொண்ண தப்பா பேசினது, அவ நல்லவன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எங்க அப்பா, அம்மாவ அவாய்ட் பண்ணது, என்ன அவாய்ட் பண்ணது, அவ ரொம்ப அப்படின்ற மாரிலாம் காமிச்சுக்கிறதுக்கு இப்படிலாம் நெறைய பேர் இருக்காங்க. தான் நல்லவன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு மத்தவங்கள மட்டம் தட்டுறது, ஆம் இந்த மாரி நெறைய விஷயம் பண்றதுக்கு சில கேங்கே சுத்துவாங்க. அதுங்களெல்லாம் ஒண்ணுமே திருத்த முடியாது. ஏன்னா, அதுங்க இப்படிதான். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை. யார் என்ன நெனச்சாலும் அது அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு வந்து நீ என்ன நெனச்சாலும் நீ ரொம்ப ஓஹோ! ஆஹா! ஏஹேன்னு வரலாம். ஆனா, ஒரு நாள்ல ஒரு நாள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அவ்வளோதான். சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரே விஷயம் தான். நீ நல்லவன்னு ப்ரூவ் பண்ணாலும், நீ என்னதான் ஆட்டம் ஆடி, என்னதான் நீ நல்லவ, இப்படிதான்னு சொன்னாலும், ஒரு நாள் அகப்படுவான். பல நாள் திருடன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல. ஸோ, அப்ப கூட என் பொண்ணு வந்து என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி யாரும் இல்லன்னா என்ன? உங்களால முடியும். உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் வேண்டாம். நீங்க தான் உங்களுக்கு ஒரு பேக் போனு. ஆ யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நீங்க தான் எல்லாமே அப்படின்னு உங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடலு. எனக்கு நீங்க தான் ரோல் மாடல் அப்படிலாம் சொல்லி என்ன மோட்டிவேட் பண்ணி, என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு மட்டும் தாங்க. அத இல்லன்னா எந்த இடத்துலயும் நான் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவ்ளோ ஸ்ட்ராங் அவ. அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டு. நெறைய விஷயத்துல அவள பார்த்து நானே மெய் சிலுத்துருக்கேன். ஏன்னா வந்து நான்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா, துரு துரு துருன்னு எங்கேயாவது ஓடி போய் விளையாடுவேன். வீடு தங்க மாட்டேன். எங்கேயாவது ஓடி போய் விளையாடிட்டே இருப்பேங்க. ஆனா, இவ வீட்ட விட்டு வெளிய கூட போமாட்டா. நான்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு அவ்ளோ பிடிக்கும். எனக்கெல்லாம் அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு. பட் இவளுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்னால வந்து ஆசைப்பட்ட பொருள் எனக்கு வேணும்னு அம்மா, அப்பா கிட்ட நான்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு வேணும்ப்பா, வாங்கி தாங்கப்பா. வாங்கி தராங்க, தரலங்கிறது வேற. பட் எனக்கு வேணும்னு நான் கேட்டுருக்கேன். பட் இவ எதுவுமே கேட்க மாட்டா. இந்த மாரி நெறைய விஷயத்துல நம்ம சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் இன்னைக்கு எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா எனக்கு எங்க அப்பா, அம்மா அதெல்லாம் சொல்லி தரல. இதெல்லாம் கேட்கக்கூடாதும்மா, நம்ம கஷ்டப்படுறோம்மா, இப்படி, அப்படி, இப்படிலாம் படிக்கணுமா, அதெல்லாம் சொல்லிக் குடுக்கல. நமக்கு திணிப்பாங்க விஷயத்த போட்டு. திணிக்கும்போது நமக்கு அது ஒரு பண்ற விஷயமே தோணாது. ஆனா நம்ம திணிக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. சொல்லிக் குடுக்குற வகையில சொல்லிக் குடுத்தா குழந்தைங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்கு நான் இப்ப நெறையவே கத்துக்கிட்டேன். நெறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே நம்ம பாப்பாவ நம்ம எப்படி வளர்த்துருக்கோங்கிறதுக்கு ஆ உண்மையாவே நான் பெரிய உதாரணம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன். ஏன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அபி, அம்பின், சூர்யா, அப்புறம் இன்னும் நெறைய பேர் ஜாய்ஸு, அந்த மாரி லிஸ்ட்ல சொல்ல போனோம்னா, எனக்கு க்ளோஸ் ஹார்ட் டச்சட் பெர்சன் சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் என்கிட்ட கேட்குற விஷயம், "பாப்பாவுக்கு எப்படி சொல்லிக் குடுத்து வளர்க்குற? எனக்கும் கொஞ்சம் சொல்லுடி. பாப்பாவுக்கு என்ன சொல்லிக் குடுத்து வளர்த்த? பாப்பாவ எப்படி வளர்த்த? என்னலாம் வாங்கி குடுத்த? எப்படியெல்லாம் புரிய வச்சன்னு?" என்கிட்ட இப்போ வரைக்கும் கேட்டுட்டே இருப்பாளுங்க. ஏன்னா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹார்ட் டச்சட் பெர்சன்ஸ். ஸோ, நான் எப்ப எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற பெர்சன்ஸ். அவங்களே எப்பவுமே இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. பாப்பா இந்த அளவுக்கு வந்தது பெரிய விஷயம். இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஆக்டிங் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஆ அவ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சினி ஃபீல்டு அப்படிங்கிறதுல நமக்கு யாருமே தெரியாதுங்க. சினி ஃபீல்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்சது எப்ப அப்படின்னா, பாப்பா 3 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் பாப்பாக்கு ஃபர்ஸ்ட்டு சான்ஸ் கிடைச்சது. அப்ப இருந்து தான் நமக்கு சினி ஃபீல்டுக்குள்ள நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நெறைய பேர் ஒரு எப்படி சொல்றது? நம்ம அக்காவா, தம்பியா, தங்கச்சியா, அம்மாவா, அப்பாவா அந்த மாரி உறவுகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் கிடைக்கவே ஆரம்பிச்சது. பாப்பா 3 ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த ஃபீல்ட பத்தி ஒண்ணுமே எனக்கு பிளாங்க்கா இருந்தேன். உண்மைய சொல்ல போனா ஒண்ணுமே தெரியாது எனக்கு. பாப்பாவுக்கு எப்படி வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாப்பா வந்து நல்லா படிப்பா. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சூப்பரா படிப்பா. அவ ஃபர்ஸ்ட்டு ஆவடியில தான் ஸ்கூல்ல படிச்சுட்ருந்தா. அங்க படிக்கும்போது அவங்க மிஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அஜந்தா மிஸ். அவங்கள என்னைக்குமே மறக்கவே மாட்டோம் இப்ப வரைக்கும். பாப்பாவுக்கு எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அவங்க தான் ஆக்சுவலி கிளாஸ் டீச்சரா இருந்தாங்க. அஜந்தா மிஸ். ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்ன விஷயம், பாப்பா வந்து ரொம்ப நல்லா படிக்கிறா. பட் ஆனா அவ படிப்புன்னு போயிட்டான்னா, அதர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் தெரியாம போயிடும். அவள ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து இன்வால்வ்மென்ட்டோட பண்ணி விடுங்க, இறக்கி விடுங்க. அவ அத பண்ணட்டும். படிச்சுக்கிட்டே இருந்தாலும்
போல குழந்தைங்க வந்து படிப்பை பற்றியே யோசிச்சுட்டு கூடாது, எல்லா விஷயமும் கற்றுக்கணும் அப்படின்னு அந்த மேம் என்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க. ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் அப்போ கராத்தே கிளாஸ் சேர்த்து விட்டுருந்தேன். கராத்தே கிளாஸ் போயிட்டு இருந்தா பாப்பா கொஞ்ச நாள் ஸ்கூல்லேயே. கராத்தே கிளாஸ் போவா, டியூஷன் போவா. டியூஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃபீஸ் முடிச்சு நான் வீட்டுக்கு வரதுக்கு 8:45 ஆகிடும். பாப்பாவுக்கு வந்து 8:00 டியூஷன் முடிஞ்சிரும். டியூஷன் முடிஞ்சிச்சுன்னா அம்மா போய் கூட்டிட்டு வீட்டில் வந்து விடுவாங்க. அப்போது அவள் சொல்லுவா, என்ன சொல்லுவானா பாப்பா டியூஷன் அவங்க இருக்க மேம் கிட்ட சொல்லுவா, ஆன்ட்டி எனக்கு மம்மி வந்து வரதுக்கு 8:45 ஆகிடும், நீங்கள் என்னை இவ்வளோ சீக்கிரம் விட்டிங்கன்னா நான் வீட்டில் போய் 45 மினிட்ஸ் சும்மா தான் உட்காருவேன், அந்த 45 மினிட்ஸ் நான் இங்கேயே உட்காந்து படிக்கிறேன் ஆன்ட்டி, படிச்சுட்டு அம்மா வந்து என்னை போகும்போது பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்கிறா பாப்பான்னு. ஓகே மேம், அவள் அங்கேயிருந்து படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் அப்படின்னு சொன்னேன். அவள் அதே மாதிரி படிச்சுட்டு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு 8:45 கூட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, நான் நான் சும்மா சொன்னேன் பாப்பா கிட்ட, பாப்பா நீ எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்க, சும்மா ஏதாவது ஃபன் பண்ணு பாப்பா, ஏதாவது விளையாடு, ஏதாவது சும்மா இது பண்ணு அப்படின்லாம் சொன்னா, அம்மா நான் என்னம்மா விளையாடுறது, நான் வெளியெல்லாம் போக மாட்டேன், உங்கள் கூடயே விளையாடுறேன், வாங்க நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு என் கூட டென்னிஸ் விளையாடுவா, நானும் அவ்வளோ ஐஸ் பாய் விளையாடுவோம், அப்புறம் கண்ணாமூச்சி ஓடி பிடிச்சி விளையாடுறது, அப்புறம் ஷெட்டில் கார்க்கு, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் நிறைய விளையாடுவோம். மொட்டை மேலே தண்ணி ஊற்றி விளையாடுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை நாங்கள் சும்மா ஃபன்னாக வீடியோ எடுத்து வச்சுட்டு இருந்தோம் நாங்கள். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். அப்போ எல்லாருமே டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் டிக்டாக்லாம் எங்ககிட்ட கிடையாது. அப்போ எல்லாரும் போட்டிருக்காங்கல்ல, சரி விடு நம்மளும் ஒரு ஃபன்னுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிக்டாக்ல போட ஆரம்பித்தேன். அப்படி போடும்போது அவள் பாப்பா வந்து தானாக பாட்டெல்லாம் பாடாது, நான் சொல்லிக் கொடுப்பேன், இந்த மாதிரி ஆக்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணேன், இப்படி பண்ணுன்னெலாம் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ ஃபஸ்ட்டு 2-3 வீடியோ போடும்போது நல்லா பீக்கில் போச்சு. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போது நான் சொல்கிறது கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோக்கும் 2 மில்லியன், 3 மில்லியன், 5 மில்லியன், 8 மில்லியன் வீடியோலாம் போயிடுச்சு. பயங்கர ஹாப்பியா இருந்தது. என்ன இவ்ளோலாம் பார்க்குறாங்களா? எங்களுக்கு தெரியாதுல்ல. பிகாஸ் சோஷியல் மீடியாவ பத்தி எதுவுமே தெரியாது. பிளாங்கா இருக்கிற ஒரு பெர்சன்ஸ். சூப்பரா போதே! பரவாயில்லையே பாப்பா! நீ நல்லா பண்ற. பண்ணு. படிக்கவும் செய்கிற, இதுவும் செய்யி. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே பாப்பா! அப்படின்னு சொல்லி நாங்க பண்ண வச்சது தான். இதில ஃபர்ஸ்ட்டு சன் டிவில வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் மெயில் கனெக்ட் பண்ணியிருந்ததுனால, மெயில்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. நான் மெயில் ஐடி அதில போட்டிருந்ததுனால அதில இது பண்ணாங்க சன் டிவிலேருந்து. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் நம்பவே இல்ல. ஏன்னா நம்ம புதுசு. நம்ம இது எப்படி சொல்றது? இந்த ஃபீல்டே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு சொந்தம், பந்தம் யாருமே கிடையாது. எப்படி இத நம்புறது? அப்படின்னு யோசிக்கும்போது தான் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ஆஃபீஸ் கலீக் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆக்சுவலி பிரதர் அவரு. அந்த தம்பி தான் சொன்னாரு ஃபர்ஸ்ட்டு. தம்பின்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அவர்ட்ட தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். தயா அவரு பேரு. அவர் தான் சொன்னேன், "தயா இந்த மாதிரி எனக்கு ஏதோ மெயில் வந்திருக்கு. இது என்னன்னு எனக்கு ப்ராப்பரா தெரியல." அப்படின்னு கேட்கும்போது, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணி பார்த்தாரு. செக் பண்ணி பார்த்தா, இல்லை இல்லை உண்மையாகவே இது சன் டிவியோட மேனேஜர் தான் இது. அவங்க தான் அங்கே மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் டீட்டெயிலில் என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க அப்படிங்கும்போது, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த டிஜிட்டல் ஒர்க்கு, இந்த மீடியா சர்க்குலர், யூடியூப் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா பழக்கம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில். ஸோ அப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ப்ராப்பராக கேட்டு தயா சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இல்லைப்பா நீங்கள் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ப்ராப்பராக இருக்குது, சன் டிவி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு சீரியல் நாங்கள் போனது அருந்ததி சீரியல். சன் டிவியில் வந்து அருந்ததி. அதுக்கு தான் நாங்கள் மேல்மருவத்தூருக்கு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ ஃபஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் போகும்போது தான் எங்களுக்கு ஷூட்டிங்னா எப்படின்னு தெரிஞ்சு, அவளுக்கு பாப்பாவுக்கு கேமரா ஃபியர்னஸ் இருக்கும். 10 பேர் 2 பேர்னாலே அவள் நடிக்க மாட்டா. நம்ம மொட்டை மாடியில் ரீல்ஸ் பண்ணும்போதே ஆளுங்க இருந்தால் பண்ண மாட்டா பாப்பா. அப்போது நாங்கள் மேல்மருவத்தூருக்கு போகும்போது தான் ஃபஸ்ட் டைம் அவள் பண்ணுறா பாப்பா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேர் நின்னுட்டுருக்காங்க. மேல்மருவத்தூர்ல அந்த ஒரு பெரிய சாமி முருகன் படம் ஒண்ணு இருக்கும். பெருசா இருக்கும். மலேசியால இருக்கிற மாதிரி. அந்த இடத்துல தான் ஷூட்டிங் நடந்தது ஃபர்ஸ்ட் டைமு. அங்க போன உடனே பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவோட ஃபேஸ் கட்டும் வந்து ஹீரோயினோட ஃபேஸ் கட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகுறதுனால, பாப்பா வந்து ஹீரோயினோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்ப பண்ணும்போது தான் அங்க இருக்கிறவங்கலாம் அவ்ளோ ஜனம். அங்க வந்து ஒரு செருப்பு வியாபாரம் பண்றவங்களோட பொண்ணு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அவர் வந்து டைரக்டர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஹிந்தி. அவருக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. அவருக்கு இங்கிலீஷும், ஹிந்தியும் மட்டும் தான் தெரியும். அவர் கத்தி கத்தி சொன்ன உடனே, இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் கத்துன உடனே அவ பண்ணிட்டா. பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து நான் நிக்க உடனே ஒரே அழ. செம்ம அழ. ஏன் பாப்பா அழுறன்னு, அம்மா என்ன அந்த அங்கிள் திட்டுறாரு. அவர் வந்து கேட்குறாரு என்கிட்ட, "ஏன் அழறா பாப்பா? என்னாச்சுன்னா?" நான் சொன்னேன், "இந்த மாரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா. ஸோ நீங்க கத்துனதுனால பயந்துட்டா சார்." அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, "ஃபர்ஸ்ட் டைமா? உன்ன பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. நீ ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொண்ணு மாரி பண்ண. ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண." அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாரு. ஸோ லைஃப்ல ஃபர்ஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், என்னைக்குமே ஒருத்தவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நான் அங்க தான் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிட்டேன். அவ புதுசு. ஆனா அவர் புதுசுன்ற மாரி ரியாக்ட் பண்ணல. ரொம்ப சூப்பரா பண்ண பாப்பா. நீ வந்து அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் பொண்ணு மாரி பண்ண. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண." அப்படின்னு சொன்னாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் ஷூட் மேல்மருவத்தூர்ல இருந்து. அத முடிச்சுட்டு நாங்க சென்னை வந்துட்டோம்.
வந்ததுக்கு பிறகு அந்த சீரியல் முடிஞ்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில கிடைச்சது. விஜய் டிவில வந்து பொம்முக்குட்டி அம்மான்னு ஒரு சீரியல்ல சான்ஸ் கிடைச்சது. இது மாரி ஆடிஷன் அப்படின்னு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நம்ம போயிட்டு நம்ம ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு லுக் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் கேரக்டரா தான். ஸோ செலக்ட் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் அப்படின்ன மாரி. ஆனா இவளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னதுக்கப்புறம் அதில நெகட்டிவா மாத்திட்டாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரா போச்சு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அதில பெர்ஃபார்ம் பண்ணா. அதில பாப்பா பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு மூவி அப்படின்னு சான்ஸ் எதில கிடைச்சுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மூவிங்க. அவ மூவி பாப்பா வொர்க் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு மூவி அவளுக்கு கிடைச்சது இந்தியன் 2. அத நான் ஃபோட்டோவ நான் ஆட் பண்றேன். சங்கர் சார் கூட எடுத்த ஃபோட்டோ. ஆ அதுதான் ஃபர்ஸ்ட்டு மூவி பாப்பா உள்ள போம்போது, நாங்க நம்பவே கிடையாது. எங்களுக்கு சங்கர் சார் மூவில வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா, நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஓகே அவ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா. அத வச்சு கூப்பிட்டாங்கன்னு நம்ம ரொம்ப ஹேப்பியா இருக்கலாம். அப்ப அவளுக்கு எதுவுமே தெரியாது பாப்பாக்கு. அப்போ ரொம்ப ஹேப்பியா இருந்தது. சங்கர் சார் மூவி நம்ம கண்டிப்பா பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அது ஓகே ஆயி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, செஞ்சின்னு ஒரு மூவி பாப்பா ஒர்க் பண்ணா. அது புது ப்ரொடியூசரு. ஸோ அந்த மூவில பண்ணா. குழந்தைங்கலாம் ஒரு 5 குழந்தைங்க சேர்த்து பண்ணாங்க. அதில 4 குழந்தைங்க இருப்பாங்க. அதில ஒரு எல்லாருமே ஒரு ஒரு மூவில ஒர்க் பண்றாங்க. ஸோ அதில ஒரு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, விதேஷ் ஆனந்த். அவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன். அவன் கூட சலார் மூவில பிரபாஸ் அண்ணனுக்கு சின்ன வயசு கேரக்டரா. ஸோ சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பான். அவன் வந்து அந்த குழந்தையிலருந்து கூட நடிச்ச பையன். ஏன்னா பிரபாஸ் அண்ணாவோட ஃபேஸும், இவனோட ஃபேஸும் நல்லா மேட்ச் ஆச்சுன்றதுனால இந்த மூவில பண்ணியிருந்தான். அது வந்து அந்த மூவில சான்ஸ் கிடைச்சது. கேரளால திருவாண்ட்ரம்ல ஷூட் போயிட்டு இருக்கு. திருவாண்ட்ரம்ல ஷூட் போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிட்டு, இந்த மாரி ஷூட் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்க வந்து ஒரு 2 டேஸ் இங்க நடிச்சுட்டு திருப்பி நாங்க கேரளா போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மூவி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியன் 2, செகண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சி, தேர்ட் மூவி பார்த்தீங்கன்னா, சந்தானம் சாரோட மூவி குளு குளுன்னு சொல்லிட்டு ஒரு மூவில ஒரு ஊம பொண்ணா வருவா. ஸ்கூல் பொண்ண கடத்திட்டு வரா மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ஆனா இவளுக்கு வந்த ரோல் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல நல்ல நல்ல ஒரு பார்த்த உடனே இந்த பொண்ணு தான் அப்படின்னு நமக்கு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கடவுள் புண்ணியத்துல வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா குளு குளு. 4வது பார்த்தீங்கன்னா யோகி பாபு அண்ணாவோட மூவில வந்து ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அதுல பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க 10 குழந்தைங்களுமே நல்ல லீட் ரோல்ல தான் பண்ணாங்க. ஸோ குழந்தைங்கள கடத்துறது கொண்டு போய் வைக்கிறது ஸோ இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் பண்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்திருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் மேம் மூவி சீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி அதுல பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் ரோல் பாப்பா பண்ணியிருந்தா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு லிவிங்ஸ்டன் அண்ணாவோட டாட்டரா பண்ணியிருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 படம் பாப்பா பண்ணியிருக்கா. இது நடுவுல பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 படம் பண்ணியிருக்கா. பட் அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ஏதோ வெயிட்டிங்ல ஏதோ டப்பிங்லாம் முடிஞ்சது. பட் ஆனா அது வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்தா கூட அடையாளம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் போன வருஷம், அதுக்கு போன வருஷம் எடுத்த படம். போன வருஷம் ஒரு படமும், அதுக்கு போன வருஷம் ஒரு எடுத்த படம் 2 படம். இப்போ இதுதாங்க மொத்தம் 6 படம் பாப்பா பண்ணியிருக்கா. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணது அருந்ததி சன் டிவி சீரியல். அடுத்தது பொம்முக்குட்டி அம்மா விஜய் டிவி சீரியல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ் யாரடி நீ மோகினில ஸ்ரீ அண்ணாவோட பொண்ணா ருத்ராவா டபுள் ஆக்ஷனா பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த கொரோனா பீரியட் டைம்ல வந்து அந்த ஏஜ் லிமிட்டட் சம்திங் அந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால ரீப்ளேஸ் பண்ணாங்க பாப்பாவ. ஸோ அப்போ அதில பாப்பா பண்ணும்போது டபுள் ஆக்ஷனா பண்ணா. உத்ரா அப்படின்ற கேரக்டர்ல யாரடி நீ மோகினி சீரியல்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சன் டிவிலேயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு சீரியல் பண்ண திருமகள் சீரியல்ல வந்து ஒரு அம்மன் கேரக்டர்ல பண்ணியிருந்தா. ஸோ இந்த கிளிப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்பா பண்ணிட்டு இருக்கிறது சுந்தரி சீரியல் பண்ணா. சுந்தரி சீரியலோட 5 சீரியல் அடிச்சா. சுந்தரி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மனசலாம் சீரியல் ஜீ தமிழ்ல பண்ணிட்டுருக்கிறா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு சீரியல் கமிட் ஆயிருக்கிறா. அது வந்து அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சீரியல்னு சொல்றேன். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் 2 சீரியல் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆக போகிறத விட்டுறலாம். அது ஹோல்டிங்கில வச்சுக்கலாம். அது இல்லாம 6 சீரியல் பாப்பா பண்ணிட்டுருக்கா. தென் ஒரு 6 மூவிஸ் பண்ணியிருக்கா. ஆட் நெறைய பண்ணியிருக்கா. தேனி ஆனந்தம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாக்கியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் நம்ம டெக்ஸ்டைல்ஸ் ஆட்ஸ் நெறைய பாப்பா பண்ணியிருக்கா. ஏன்னா டெக்ஸ்டைல்ன்றபோது டக்குன்னு கூப்பிட்ருவாங்க. ஸோ அதனால அடிக்கடி நம்ம கால் வர்றது டெக்ஸ்டைலுக்கு தான் நெறைய வரும். ஸோ இந்த மாரி நெறைய ஆட்ஸ் பாப்பா பண்ணியிருக்கா. இதுதாங்க ஆக்சுவலி எங்களோட ஸ்டார்ட்டிங் கெரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? நெறைய பேர் வந்து யூடியூப்னால தான் உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சதா? இன்ஸ்டால வந்ததுக்கப்புறம் தான் கிடைச்சதா? எப்படி கிடைச்சுது? இந்த மாரி நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. பாப்பா ஃபர்ஸ்ட் டிக்டாக் பண்ணும்போது ஒரு சின்னதா ஒரு வாய்ப்பு கிடைச்சத கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அத நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பா அது நம்ம கொண்டு போற விதம் தான் இருக்கு. ஓகே. நம்ம எப்படி கொண்டு போணும், எந்த மாரி கொண்டு போணும் அப்படிங்கிற விதம் மட்டும் தான் இருக்கு. ஸோ அத நாங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணதுனால, கடவுள் புண்ணியத்துல நல்ல நல்ல ரோல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் என்னோட கெரியர். இப்போ ரீசென்ட்டா பாப்பா ஸ்டார்ட் பண்ண கிடையாது. பாப்பா 3 ஸ்டாண்டர்ட்ல ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணா. இப்ப பாப்பா 9த் படிக்கிறா. அவ சைல்டு ஆர்டிஸ்ட். ரொம்ப வருஷமா அவ பண்ணிட்டு இருக்கிறா. இதுக்கப்புறம் போக போக அவளுக்கு என்னென்ன
கேரக்டர் வருதோ, நல்ல கேரக்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிப்பேன். அவ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிறதுனால கண்டிப்பா அடுத்தடுத்தது கிடைக்கும் அப்படின்னு நம்மளும் கடவுள்கிட்ட நானும் எப்பவுமே வேண்டிப்பேன். கண்டிப்பா அடுத்தடுத்த ரோல். ஏன்னா நம்ம வந்து ஒரு 4, 5 ப்ராஜெக்ட் கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டது அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஒரு சீரியல் இருந்தா போதுங்கிற மாரி மைண்ட் செட் தான். ஏன் அப்படின்னா, ஸ்டடீஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்டடீஸ் இல்ல அப்படின்னா எதுவுமே கிடையாது. நடிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். அழகு இருக்கிற வரைக்கும் நடிப்பு வரும். அழகு போயிடுச்சுன்னா நடிப்பு வராது. நான் அப்படிதான் எப்பயுமே பாப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பும் வேணும், நடிப்பு வேணும். 2மே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தா நீ பண்ணு அப்படின்னு தான் நான் பாப்பா கிட்ட சொல்லுவேன். பட் அவளுமே 2மே ஈஸியா பேலன்ஸ் பண்ணிக்கிறா பாப்பா. ஸோ ஏன்னா இப்ப நடிக்கிறதுனால படிப்பில ட்ராப் ஆகுறாளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது பார்க்குறதா இருந்தா நம்ம Instagramல ஹைலைட்லயே நான் மார்க்குன்னு போட்டிருப்பேன். அதில போய் பாப்பாவோட மார்க் ஷீட் எல்லாமே பாருங்க. ஸோ நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவா. நல்லா படிப்பா அவ ஆக்சுவலி. அதான் நான் திருப்பியும் சொல்ல போணும்னா, அவ எங்க மாமியார மாதிரி. எங்க மாமியார் டீச்சர். ஸோ அவ ரொம்ப வந்து படிக்கிற விஷயத்தில ரொம்ப ஷார்ப்பு. யார் கூட எப்படி எங்க சேர்ந்தாலும், யார் என்ன பண்ணாலும் எத பத்தியும் அவ கேரே பண்ணிக்க மாட்டா. அவளுக்கு தேவை என்னவோ படிப்பு. இத மட்டும் தான் அவ பார்ப்பா. ஸோ அதே மாரி நடிப்பு அப்படின்னு வரும்போது நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. நடிக்கிறதும் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ இது 2ம் தான் அவளோட கெரியர் அப்படின்னு பார்ப்பா. ஆனா அவளோட ஆம்பிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ். ஐஏஎஸ்ன்றது அவளோட ரொம்ப வருஷ கனவு அவளுக்கு. பட் ஃப்யூச்சர்ல ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. அது 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 எப்படி சொல்றது? ஒருத்தவங்க இன்னைக்கு நினைக்கிற விஷயம் நாளைக்கு நடக்குமான்னு கேட்டா தெரியாது இல்லையா? ஸோ அவ ஐஏஎஸ் ஆகறதுக்கான ஒரு எஃபெக்ட் அவ படிக்கிறா அப்படின்னும்போது முடிஞ்ச வரைக்கும் நாங்க கண்டிப்பா நானும் சரி, அவங்க அப்பாவும் சரி ஃபுல் எஃபெக்ட் போடுவோம். நாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க எங்களால முடிஞ்ச எஃபெக்ட் நாங்க போடுவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. அதே மாதிரி இப்ப நான் இந்த அளவுக்கு நான் இப்போ இத்தனை வருஷமா நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவள இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, இனிமேலும் இப்ப நான் ஒரு ஆளா சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தேன் இந்த வயசு வரைக்கும். இனிமேல் சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க அப்பாவும் துணையா இருக்காரு அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. சீரியஸா சொல்ல போணும்னா. எல்லாரும் கேட்டுட்டு இருக்க விஷயம் அதேதான். அவர காட்டுங்க. கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரம் நான் காட்ட தான் போறேன். காட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாரி சொல்ல போணும்னா, பாப்பாவ புதுசா பார்க்குற ஆளு அப்படிலாம் கிடையாதுங்க. குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெர்சன் தான். அதனால எந்த குழந்தைய சரியா பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற டவுட்டெல்லாம் கிடையாது. குழந்தையிலேருந்து அவ அவ கூட மிங்கிள் ஆகுற ஒரு பெர்சன், குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பெர்சன், ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான ஒரு பெர்சன். நெறைய சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். பட் இதெல்லாம் வந்து நான் சொல்றதுக்கு முன்னால அவர் வாயால உங்ககிட்ட சொல்லணுன்றதுனால தான் நான் அவர பத்தி பெருசா சொல்லாம இருக்கேன். கண்டிப்பா அவர் வாயாலே உங்களுக்கு சீக்கிரமா சொல்லுவாரு. பட் ஆனா பாப்பாவோட கெரியர் இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படிதான் போகுது. இனி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிசினஸ் வீடியோவா இருக்கட்டும், குழந்தை வளர்க்குற வீடியோவா இருக்கட்டும், அந்த மாரி பிசினஸ் ட்ரெஸ்ஸோட வீடியோவா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய இம்பார்ட்டன்ஸ் வீடியோ தான் நீங்க கேட்குற வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. எதுவுமே நீ கேட்காத வீடியோ போடுறது கிடையாது. நீங்க என்ன வீடியோ வேணும்னு கேட்குறீங்களோ அத தான் போடுறேன். பட் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 2 வீடியோக்கு நான் பெண்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு பிராங்க் வீடியோ. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஃபேஸ காட்டுற வீடியோ. 2 மட்டும் வெயிட்டிங்ல இருக்கு. அதையும் கூடிய சீக்கிரம் நான் ரிவீல் பண்ண தான் போறேன். அந்த வீடியோ ஏன்னா எல்லாமே வீடியோல எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் நான் போடாம வச்சிருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ நெறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. பயங்கர ஆதரவு குடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா நீங்க குடுத்துட்டே இருங்க. ஆ முடிஞ்ச வரைக்கும் என்னால என்னெல்லாம் வீடியோ பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ கண்டிப்பா நான் குடுக்குறேன். என்ன மாரி வீடியோஸ்லாம் வேணுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா போடுறோம். நெக்ஸ்ட் ஆமா ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபுட் வீடியோ போடுங்க. என்ன மாரி ஃபுட்டெல்லாம் அங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாப்பாக்கு ஹேர் ஸ்டைலு, மேக்கப் இதெல்லாம் போட சொல்லியிருந்தீங்க. மேக்கப் வீடியோ போட்டாச்சு. ஹேர் ஸ்டைல் போடுறேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல வீடு எந்த எந்த இடத்துல வீடு, என்ன மாரி லொகேஷன்றத நான் போடுறேன். ஃபுட் எந்த மாரி ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றத நான் கண்டிப்பா போடுறேன். நெக்ஸ்ட் கேரவன் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம கேரவன் வீடியோ போட்டிருக்கோம். பட் அகைன் நம்ம அதையும் போடுறோம். ஸோ இந்த மாரி கொஞ்சம் பெண்டிங் இருக்கிற வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் கண்டிப்பா நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அப்பதான் நீங்களும் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். மறக்காம ஜான்சி தீக்ஷித் பொட்டிக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல நெறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. தென் அதுக்கப்புறம் தீக்ஷன்யா 04 மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பாப்பா இருந்தா சொல்லியிருப்பா. அவ கீழ இருக்கா. ஸோ அதனால நான் சொல்றேன். வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நெறைய பேர் கேட்குறீங்க. நான் எனக்கு ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் எப்படி உள்ள போறது? ஏதாவது ஐடியா குடுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர வந்து Instagram, YouTube அதுலேருந்து நெறைய பேர இப்ப ஆர்டிஸ்ட்ட செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா
பாப்பா போகிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஏன் கிடையாதுன்னா இவளே ஒரு டிக்டாக்ல பார்த்து தான் ஆக்சுவலி அவங்க கூப்பிட்டாங்க. அதுக்கே சேனல்ல வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. டிக்டாக்கா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாரி யோசிச்சாங்க அப்போ. ஏன்னா அப்பலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்கமெண்டேஷன் அந்த மாரி இந்த மாரி. ஆனா அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக்ல இவ பண்ற வீடியோவ புடிச்சு போய் அதுவே செலக்ட் பண்ணாங்க பெரிய விஷயம். பட் இப்பலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அது இது எதுவுமே கிடையாதுங்க. ரெக்கமெண்டேஷன்ல 10 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? அந்த டேலண்ட்ட வச்சு மட்டும் தான் இங்க வொர்த். அந்த மாதிரி ஒரு இதுல போயிடுச்சு. இப்ப மாறிடுச்சு நெறைய. ஸோ மட்டும் நம்மள ஃபைனல் பண்ணி கூப்பிடுவாங்க. லுக் டெஸ்ட் போவோம். பட் எந்த ஆடிஷன் போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள நம்ம நம்பிக்கைய வச்சுட்டே போணும். அவ்வளோதான் ஒரே விஷயம். ஏன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா நெறைய ரிஜெக்ஷன் பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல. அவ்ளோ ரிஜெக்ஷன் பார்த்துருக்கோம். மூவியோட இதுவா இருக்கட்டும், அங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அ ஏன் இந்த படத்துக்குலாம் கூட நாங்க இப்போ போனோம். இப்போ ரீசென்ட்டா விஜய் அண்ணா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த படத்துக்கும் ஆடிஷன் நாங்க போயிருந்தோம். ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சு? எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆடிஷன்ல அங்க ஒரு 500 குழந்தைங்க வருவாங்க. 500 குழந்தைங்கள எந்த குழந்தைய செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்த எல்லாரையுமே செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதெல்லாம் ரிஜெக்ட் தான். அது ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்ல. அந்த மாரி நெறைய நாங்களும் ரிஜெக்ஷன் இந்த சினி ஃபீல்டுக்குள்ள நாங்க வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கும் நெறைய ரிஜெக்ட் ஆயிருக்கா. நெறைய சீரியல்ல 2, 3 சீரியல் ரிஜெக்ட் ஆயிருக்கா. அதே மாரி மூவிஸ்ல ரிஜெக்ட் ஆயிருக்கா. பட் ஆனா, இப்போ ரிஜெக்ட் இல்லாம கடவுள் புண்ணியத்துல போகுது அப்டின்னா, ஆனா ஏன்னா ரிஜெக்ட் ஆகும்போது அவ வந்து வெக்ஸ் ஆகி உட்காரல. அழல. ஐயோ! எனக்கு இது வாய்ப்பு போயிடுச்சே! எனக்கு ஏன் வரல? எதுக்கு வரல? நான் என்ன பண்ணேன்? ஏம்மா? நான் நல்லா ஒர்க் பண்ணலையா? நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா? அப்டின்ட்டுலாம் அவ அழல. அவ சொன்ன விஷயம் என்னன்னா, "இதுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டம்மா. அப்ப நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? அத நான் திருப்பி மாத்திக்கிறேன்." அப்படின்னு அவ ஒரே விஷயம். எனக்கு ரிஜெக்ட் ஆயிட்டான்னு சொல்லும்போது நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன தீக்ஷு இவ்ளோ கஷ்டப்பட்டு போனோம். ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு ஆடிஷன்னா ஒரு டைம் போற மாரி இருக்கும். 2, 3 வாட்டி போயிட்டு வரா மாரி இருக்கும். "என்ன பாப்பா இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொன்னா, அவ சொல்ற ஒரு விஷயம், "மம்மி ஃபீல் பண்ணாதீங்க. இது ரிஜெக்ட் ஆயிடுச்சா, அடுத்தது நம்ம செலக்ட் ஆவோம். அப்ப கடவுள் வந்து இதுலனா பெஸ்ட்டா உனக்கு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கடவுள் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப நான் இங்க என்ன தப்பு பண்ணியிருக்கனோ, அத நாங்க மாத்திக்கிறோம் மம்மி. அவ்வளதான்." அப்படின்னு சொல்லுவா பாப்பா. அத சொல்றதுனாலயோ என்னமோ தெரியல. அதனாலேயே இப்போ அவ பல விஷயங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணா, அடுத்த தப்ப நம்ம அத அத மாத்திக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவளுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டுமே. இப்போ ஒரு வார்த்தை நார்மலா பேசும்போது, "பாப்பா இப்படி பேசக்கூடாது தப்பு. ஓ! தப்பா? ஓகே மம்மி அத பேச மாட்டேன். நெக்ஸ்ட் நான் மாத்திக்கிறேன்." அப்படின்னு மாத்திப்பா. ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள். இப்ப யாராவது கத்தி பேசும்போது, "கத்தி பேசினா, பாப்பா கத்தி பேசாத பாப்பா, தப்பு பாப்பா." சரி மம்மி மாத்திக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இந்த மெச்சூரிட்டி அங்க இருந்து அவளுக்கு வந்தது. ஸோ அதனால நாங்களும் ரிஜெக்ஷன் பார்க்காமலாம் டக்குன்னு வரல. நெறைய ரிஜெக்ஷன் பார்த்தாச்சு. நெறைய ஃபெயிலியர் பார்த்தாச்சு. பட் எல்லாத்தையும் கடந்து போணும். இதுதான் வாழ்க்கை. இதையும் கடந்து போவோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. அது மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்க அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கிடைக்கல. நான் வீடியோ போட்டுட்டு தான்க்கா இருக்கேன். எனக்கு சான்ஸ் வரல. நெறைய பேர் எங்கள ஆடிஷன் கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. போலாமா? வேண்டாமா? அப்படிலாம் ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு, சில ஆஃபீஸ் நீங்களே சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி சன் டிவி ஆஃபீஸ் எங்க இருக்கு? விஜய் டிவி ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு, அங்க இந்த மாரி ஆடிஷன் நடக்குதா? அப்படின்னு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டீங்கன்னா, அவங்க கிளியரா சொல்லுவாங்க. ஆமாம்மா இந்த இந்த சீரியலுக்கு தேவைப்படுவாங்க. இந்த சீரியலுக்கு கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு கான்டெக்ட்ஸ நம்ம சேர்த்துக்கிட்டு, நம்ம அந்த மாரி ட்ரை பண்ணா மட்டும் தான் முடியுமே தவிர்த்து, அதுக்கும் தாண்டி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கேமரா ஃபியர்னஸ் இல்லாம நம்ம நடிக்கணும். ஸோ இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு. பாப்பாவோட கெரியர் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க, பாப்பா எப்படி நடிக்க உள்ள போனான்ட்டு. அதுக்கான பதில் தான் இது. ஸோ தேங்க் யூ ஸோ மச். இந்த விளாக் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வேற வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச்.